அவன் முதல்ல இங்கே நமக்கு தான் தந்துட்டு ஒரு அப்புறம் இவன் யூனிட் இருக்கான்ல அப்புறம் அவன் இவனுக்கு அதை பேஸ் பண்ணிட்டான். கார்த்திகை அப்படி பிடிச்சா அச்சங்குளத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன். பாடல்கள் 24 நெருங்கி உட்காருங்க. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பேராயர் நம்முடைய ஆலயத்தின் புதிதாக கட்டப்பட்டிருக்கின்ற நம்முடைய மிஷன் இல்லத்துக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். எனவே செய்வதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தருவதை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து போதகர்களும் இணைந்து பகுதியாக பாடும் பலவான வினை பொறுத்தருளும் மேலான வினை பொறுத்தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை காதரித்த உன்னாண்டவரை திருமறையிலிருந்து சில வசனங்களை படிக்க கேளுங்கள். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசலை திறவுங்கள். தடைகளை நீக்கப்படுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலாய் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவள் ராஜா அவளுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவள் முன்னிலையில் நடந்து போவார். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஜெபம் செய்வோம். அனைத்து ஆற்றலும் பொருந்திய எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, தலைமுறை தலைமுறையாய் வாழ்ந்து அரசாளுகின்றவரே,
வாழ்வுக்கு தேவையான அனைத்து நலன்களையும் தந்து எங்களை ஆதரிப்பதற்காகவும் எங்களை பராமரிப்பதற்காகவும் உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். அச்சன்குளம் ஆயர் மண்டல திருச்சபையை உம்முடைய திருச்சமூகத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். திருச்சபையினுடைய மிக முக்கியமான தேவைகளில் ஒன்றாகிய ஆயர் இல்லத்தை தமது அன்பு பரிசாக இந்த திருச்சபைக்கும் திருச்சபை மக்களுக்கும் ஆண்டவர் வழங்கி இருக்கின்றீர். திருச்சபையாக ஒரு தலைச்சிறந்த ஆயர் இல்லத்தை கட்ட வேண்டும் என்று தமது அடியார்கள் விரும்பின விருப்பத்தை நிறைவேற்றி அவருடைய வேண்டுதல்களுக்கு செவி கொடுத்து தேவையான வழிகாட்டல்களையும் நிதி ஆதாரங்களையும் வழங்கி இந்த ஆயர் இல்லத்தை கட்டி முடிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தபடியினால் உம்மை போற்றுகின்றோம். ஆயர் இல்லம் அமைந்திருக்கிற இடம் ஆண்டவரால் தூய்மைப்படுத்தப்படட்டும். ஒரு குடும்பம் இங்கே மகிழ்வுடன் தங்கியிருப்பதற்கு ஏற்ற இடமாக இந்த வீடு அமைந்திருக்கிற இடமும் வீட்டை சுற்றி இருக்கிற இடங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆண்டவர் தாமே இந்த வீட்டிற்கு மூலைக்கல்லாக இருந்து இந்த இல்லத்திலே தங்குகின்றவர்கள் எப்போதும் மகிழ்வுடன் வாழவும் ஆரோக்கியமாய் வாழவும் உன்னதத்தின் நன்மைகளை நிறைவாய் பெற்றுக் கொள்ளவும் எந்த விதமான குறைவும் இல்லாத சம்பூரண அனுபவங்களை பெற்றுக் கொள்ளவும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறப்பாக ஆண்டவரே ஆயர் இல்லம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் இங்கே குடும்பமாக தங்கி கடவுளுடைய திருப்பணி விடையை தொடங்கி வைக்கின்ற அவர்களையும் அவருடைய துணைவியாரையும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இங்கே தங்கி இருக்கிற காலகட்டங்கள் இவர்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமான காலங்களாக அமையவும் வருங்காலங்களிலே இங்கே குடியிருக்கும் போதவர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் மிக மகிழ்ச்சியோடு கடமைகளை செய்யவும் ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இங்கே குழுமி இருக்கிற நாங்கள் எல்லோருமாக இணைந்து ஆண்டுடைய இரக்கத்திற்காக ஆண்டுடைய கிருபைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிற போது ஆண்டவர் எங்களையும் எங்களுடைய விருப்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே இந்த வீட்டை ஆசீர்வதித்து நாங்கள் இந்த வீட்டிற்குள்ளே செல்கிற போது மகிமையின் ராஜாவாகிய ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக சென்று இந்த வீட்டை ஆசீர்வதியும். நாங்கள் இந்த வீட்டிற்குள்ளே செல்கிற போது ஆண்டவருடைய தெய்வீகமான பிரசன்னத்தை நாங்கள் கண்டு மகிழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இங்கே கூடியிருக்கிற அத்தனை பேரும் இணைந்து இந்த வீட்டினுடைய நல்ல மேம்பாட்டுக்காக இங்கே குடியிருக்க போகிற போதர்களுடைய வாழ்வுக்காக நாங்கள் ஜெபிக்கிற போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும். கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிற ஒரு இடமாக இந்த ஆயர் இல்லத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகுந்த தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆயர் இல்லத்தினுடைய அந்த அடிக்கல்லை அவர்கள் திறந்து வைப்பார்கள், கல்வெட்டை அவர்கள் திறந்து வைப்பார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து இந்த ஸ்தலத்திலும் இந்த கோவிலிலும் நிறைவாயிருக்கும். தந்தை மைந்தன் தூய ஆவியானவர்கள் திருப்பெயரால் ஆயர் இல்லத்திற்கான ஆயர் நாளை முன்னிட்டு இந்த கல்வெட்டை திறந்து வைக்கிறோம். To God be the glory. As for me and my house, we will serve the Lord. Joshua 24:15. Housewarming and dedication ceremony. Church parsonage, CSH Central Church, Kottaram District. Foundation laid on July 13, 2025. Dedication day, Sunday, April 26, 2026. Chief Guest and Presiding Bishop, Right Reverend Dr. S. Christopher Jayan, Bishop Kanyakumari Diocese. In the gracious presence of Reverend Jayan Isaac Palanand,
District Chairman, Kodaram District, Host Presbyter, Governor Winsley Chandrasekhar, Presbyter CSI, Achalpuram, warmly organized by the Church Committee, Construction Committee, and beloved congregation. May the name of the God be the glory. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். மாசனுக்காகவராவரையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அச்சன்குளம் ஆயர் மண்டல திருச்சபையின் பயன்பாட்டிற்கு இந்த இடத்திலே கட்டப்பட்டிருக்கின்ற ஆயர் இல்லத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் திரியேக நாமத்தில் நாங்கள் திறந்து வைக்கின்றோம். கடவுளுடைய திருப்பெயருக்கு மாட்சி உரித்தார்கள். எண்ணின காரியம் காரியம் யாவும் முகிக்க, எண்ணின காரியம் யாவிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் எண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். மாசனுகாதவராவரவஸ்து, மாசனுகாதவராவரவஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, இயேசுவையே துதி செய். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு இடமாக
கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாக ஆயர் இல்லத்தை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். இங்கே தங்கியிருக்கிற அருமையான ஊழியக்காரர்கள் வீட்டிற்குள்ளே இருக்கிற போது சந்தோஷமாக பாதுகாப்பாக இருக்கவோ, வீட்டுக்கு தவறுகள் தன்னுடைய கடமைகளுக்காக இந்த வீட்டை விட்டு வெளியே செல்கிற போது கர்த்தருடைய பாதுகாப்பை உணரவோ ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். திறந்த வாசலாக இருக்கிற ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்குள்ளே வருகிற போது பாதுகாவலையும் வெளியே செல்கிற போது மனமகிழ்ச்சியையும் தந்து இடையறாமல் காத்துக்கொள்ள வேண்டும் என நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த வீட்டை சுற்றி உங்களுடைய திவ்யமான ஆட்சியை பிரகாசித்துக் கொண்டிருக்கட்டும். ஒருவரை நம்பிக்கைப்படும் இயேசு நாமத்தில் கேட்கின்றோம். ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் கிரியையும் நம் அனைவரோடும் மிகச்சிறப்பாக அச்சன்மமாய் திருச்சபையில் எல்லா விசுவாச குடும்பங்களோடும் மிகச்சிறப்பாக தாயகங்களில் தங்கம் போகிற குடும்பத்தோடு வருங்காலங்களிலே தங்கம் போகிற ஊழியர்களோடு நிறைவாய் தங்கி இருப்பதாக. ஆனால் எடை சொல்லிடுங்க. ரெடி எடுத்தியா? ஓகே. நீங்கள் எடுத்து ஓகே.